Hi guys, welcome to Market Express. நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்குங்க சிடிஎஸ்எல் பற்றி உங்களுக்கே தெரியும். டெபாசிட்டு இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் என்டிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பூம் நம்ம ஸ்டாக்கில் கிடச்சிட்ருக்கு. இவங்களோட மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லா சென்ட் பண்ணுற எல்லா ஹோல்டிங் சரி ஸ்டாக்ஸும் சரி இவங்க தான் ஹோல்டிங்கில் தான் வச்சுருப்பாங்க. மற்றப்போ தான் உங்களுக்கு எல்லாமே இதில் கிடைக்கும். உங்களுக்கு இதில் நம்ம ஆர்டர் ஹிஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒரு 2024 ஏப்ரல் மந்த்து இந்த ஸ்டாக் வாங்கியிருந்தோம். ஒரு 2 ஷேர் தான் வாங்கியிருந்தோம் 1956க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு 30% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது ரேலி ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, இவங்க நியூஸ் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இவங்களோட போர்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க போனஸ் இஷ்யூ பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் கூட வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு இதோட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்குன்னு பார்க்கலாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து எக்கனாமிக் டைம்ஸில் சின்ன ஒரு ஆர்டிகல் பண்ணியிருக்காங்க. என்ன கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20% ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்மில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதனால் நம்ம எதிர்பார்ப்போங்க. இன்னும் அமாங் 2025 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ருபீஸ்க்கான சான்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு செபி அட்வைசர் கிடையாதுங்க. நல்ல செபி அட்வைசர் கேட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட்டில் கொண்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட டெபாசிட்ரி அக்கௌண்ட் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட் ஓப்பனிங்கும் கண்டிப்பாக ஒரு சிடிஎஸ்எல் இல்லைனா என்டிஎஸ்எலோட அப்ரூவல் இல்லாமல் நம்ம வந்து எந்த ஸ்டாக்ஸும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது, ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ண முடியாது. எல்லா சர்வீஸும் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொனாபொலி ஸ்டாக் தான் உங்களுக்கு. இது கண்டிப்பாக வாங்கி பெனிஃபிட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 0.47% வந்து ரிட்டர்ன் கிடச்சிட்ருக்குங்க. ஆக்சுவலாக 20% ரிட்டர்ன் ஓவரால் கிடச்சிருக்கு. நிஃப்டி சரி அநேகமாக இந்த வீக்குள்ளே ஒரு 25,000 ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 52 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 52,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நல்ல ரிசர்ச் பண்ணுங்கள், நல்ல அட்வைசர் கேளுங்க, ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பெனிஃபிட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ வெரி மச்.